ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 32 verse 35. உபாகமம் 32-35. தவாஸ் யாரோ வாசிக்க எடுத்தாங்க. ஆ ஆ ம் ம் ஆமாம், இந்த வசனம் நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பாஸ்டர்ஸ் உங்களுக்கு பிரசங்கித்திருப்பாங்க. நம்ம பாஸ்டர் கூட பிரசங்கிச்சிருப்பார். ஆனால் இதே வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன என்பதை நாம் சில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடுகிறோம். சில நேரத்தில் என்ன நடக்கிறது, அந்த வார்த்தை இருதயத்துக்குள் போகிறதா என்றே தெரியாது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை காணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்க முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்கு. மாற்றம் வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால் வார்த்தை மாத்திரமே அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை, பழி வாங்குவது மாத்திரமல்ல, பதிலளிப்பது உங்களுக்குரியது அல்ல, அது அவருக்குரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழி வாங்குறது உங்கள் வேலை இல்லை. ஆமாம், பதில் சொல்கிறது உங்கள் வேலை இல்லை. ஆமாம், ஆண்டவர் இந்த வசனத்தில் அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ இங்கே இருக்கிறவங்க நம்மலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு, பழி வாங்கிறத உன் வேலை இல்லை, யாருக்கும் பதில் சொல்கிறதும் உங்கள் வேலை இல்லை. இன்றைக்கி சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல விசுவாசியை பழி வாங்குகிறார். ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை பழி வாங்குகிறார்கள். எப்படி பழி வாங்குகிறார்கள்? உலகத்தில் பழி வாங்குவது என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒருத்தர் மேலே அப்படியே வெஞ்சன்ஸ் வச்சு அவங்கள சரியான நேரத்தில் அவங்க கிடைக்கும்போது அவங்க சில ஆயுதங்களை எடுத்து கொண்டு போய் அவர்களை தாக்கி அவர்களை கொலை செய்வது தான் இந்த உலகத்தின் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஆயுதம் ஏந்துகிறவர்கள் அல்ல. சொல்ல பெருமையாக இருக்குல்ல, ஆனால் மிகப்பெரிய ஆயுதத்தை நாம் நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறோம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால், இந்த ஆயுதத்தை என்னன்னு சொல்லியிருக்கு தெரியுமா? நெருப்புன்னு சொல்லியிருக்கு. இன்னொருத்தர் இருதயத்தை உடைக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த நாவு. ஏற்கனவே நாவை குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த நாவினால ஒருத்தரை எப்படிலாம் பழி வாங்கணுன்றத உலகத்தின் மக்களை காட்டிலும் நம் ஜனங்களை கேட்டால்தான் தெரியும். அவர்கள் அழகாக பதில் சொல்வார்கள். ஏன்னா அவங்கள அடிச்சிக்க முடியாது. சர்ச்சுக்குள்ளேயே சிலது நடக்கலாம், சர்ச்சுக்கு வெளியே நடக்கலாம். இந்த கொலை அடி சண்டைலாம் சொல்லுவாங்க பாருங்க. இப்போ கொலை அடிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமாம், மோட்ரு போடுறது கூட பிரச்சனை வரலாம் வீட்டுக்கு, சொல்ல முடியாது. ஆகவே பழி வாங்குவது என்பது நாம் ஏதோ பெருசாக நினச்சிடக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன யாரையாவது அடித்தோமா, யாருக்காவது தீங்கு செஞ்சிட்டோமா? அப்படி அல்ல. இன்னொருத்தரை குறித்து நாம் தவறாக பேசுவது, இன்னொருத்தரை குறித்து நாம் பொது வெளியிலே அல்லது என்ன சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில், இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபுல்லாக இவர் அவரை பற்றி பேசியிருப்பார், அவர் இவரை பற்றி பேசுவார். இப்படி மாற்றி போயிட்டுருக்கோம். நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன தான் நடக்குது, கடைசியில் என்ன தான் ஆகும். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மீடியாக்களை சிலர் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். எதற்காக? பழி வாங்கும் எண்ணத்தோடு பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறாரு, பழி வாங்குவது என்பது
கிறிஸ்தவர்களுக்கு உகந்ததல்ல, அவர்களுக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. ஆண்டவர் மாத்திரமே அந்த பொறுப்பை வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் இன்றைக்கும் அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்பை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வது அவசியம் அல்ல. அந்த பொறுப்பை அவர் செஞ்சால் கரெக்டாக செய்வார். நம்ம போய் அதை எடுத்து நம்ம சில வேலைகளை செய்ய வேண்டாம். சரி, விசுவாசிகள் ஊழியர்கள் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, கணவன் மனைவியை பழி வாங்குவது என்று ஒன்று இருக்கிறது, மனைவி கணவனை பழி வாங்குவது என்று ஒன்று இருக்கிறது, அக்கா தங்கையை பழி வாங்குவது என்று ஒன்று இருக்கிறது, தங்கை அக்காவை பழி வாங்குவது என்றும் ஒன்று இருக்கிறது. ஒரு கவுன்சிலிங் செஷனில் போயிருந்தோம். இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. தே ஆர் யங் கப்புள்ஸ். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்கும்போது நானும் ஏஞ்சலும் தான் இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, என்னங்க உங்களுக்குள்ள பிரச்சனை? முன்னாடிலாம் பிரச்சனையை கேட்டால் என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவாங்க மனைவிமார்? என்னை அடிச்சிட்டாரு, என்னை குத்திட்டாரு, என் கண்ணில் குத்திட்டாரு, இப்படி சொல்லுவாங்க. சில கணவர்மாரும் அப்படி சொல்லுவாங்க, தலகாணி அமுக்கி கொல்ல பார்த்தா, இப்படிலாம் சொல்லக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் நான் கேட்ட ஒரு விஷயம், என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அவகிட்ட சண்டை போடுறேன் பாஸ்டர், அவள் என்னை என்ன தெரியுமா பாஸ்டர் செய்கிறா, ஒரு நாளைக்கு 20 ரீல்ஸ் அனுப்புகிறா, அந்த ரீல்ஸே என்னை கொன்றுது பாஸ்டர். என்னம்மா ரீல்ஸ் அனுப்புகிற? அப்போ இந்த இவர் அவங்ககிட்ட சண்டை போட்டிருப்பார் பாருங்க. அந்த சண்டை போட்டோடனே இந்த அம்மா சாந்த சொருபி இல்லை, இவங்க அமைதியாக இருப்பாங்களாம். சண்டைக்கு மறுவாரத்தெல்லாம் பதிலெலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. பதில் பேசாமல் என்ன செய்கிறாங்களாம், அதுக்கேற்ற மாதிரி நீ என்னையா பேசுன, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரீல்ஸை, அதுக்கு அந்த சண்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். சரி, உனக்கு என்னம்மா பிரச்சனை? பாஸ்டர், நானாவது ரீல்ஸ் அனுப்புகிறேன் பாஸ்டர், இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா பாஸ்டர், என்னை குறித்து வாட்ஸ்அப்பில் பொதுவாக மனைவிகளை போடுற மாதிரி இவர் போட்டால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க பாஸ்டர், அவர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறாராம். இது ஒரு சண்டைன்னு வந்து இருக்கிறாங்க கவுன்சிலிங்கு. ஊழியக்காரங்க நிலைமையை பார்த்தீங்களா? நாங்கள் என்ன செய்ய முடியும்? முதல்ல ஃபோனுன்ற பிசாசை தூக்கி, வெரி குட், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், விரட்டி அடிக்கணுமா, விரட்டினாலும் போக மாட்டேது, கையிலே ஒட்டிக்குது. ஆனால் அப்படி பழி வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. பழி வாங்கிறது எப்படிலாம் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம சில நேரத்தில் பழி வாங்கிறதுன்றத ஒரு மாதிரி தான் நினச்சி யோசிச்சு வச்சுருப்போம். நான் ஆண்டவர் பாருங்க, அவர் வந்து தலைமுறைக்கும் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அந்த தலைமுறைக்கு அப்படி சொன்னார்னா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இப்படி சொல்கிறார். அந்த மாதிரி ரீல்ஸ் அனுப்புறதுனால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அனுப்பாதீங்க. ஓயாமல் ஸ்டேட்டஸ் போடுறதுனால ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்தில் பிரிவு ஏற்படுது, சண்டைகள் உண்டாகுது. இதை பழிக்கு பழி வாங்குதலாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்தீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக ஆவியானவர் சொல்லுகிற காரியம், பழிக்கு பழி வாங்குவது என்பது உங்களுக்குரியது அல்ல. அப்போ என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? என் மனைவி ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு ஒரு ஜெபத்தில் வச்சுட்டான்னு கேட்குறீங்க. கணவர் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு ஒரு ஜெபத்தில் வச்சுட்டான்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை, அப்படி ஜெபம் பண்ணுறாதீங்கயா. அதாவது கர்த்தர் பழி வாங்குவது அவருக்குரியது என்றால் அந்த பழி வாங்கும் எண்ணத்தோடு சில காரியங்களை உங்கள் இருதயத்துக்குள் பிசாசு விதைப்பான். அந்த விதைக்கிற அந்த மனசுல பேசி விதைக்கிறான் பாருங்க, அந்த விஷயத்திலிருந்து நீங்க வெளியே வரணுன்றது தான் ஆண்டவருடைய சித்தமே ஒழிய, நீங்க வந்து பழி வாங்குறதை என்கிட்ட விட்டுருன்னு சொன்னோன்னே உங்க மனைவியோ உங்க கணவனோ உங்க பிள்ளைகளோ அவங்கள ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் கையில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கனாலும் அது வந்து இதோட ஒரு பெரிய விஷயம்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி யோசிச்சு வச்சிங்க. இப்போ நான் இதுக்கு ஆதாரமாக ஆண்டவர் இந்த பழி வாங்குவது எனக்குரியது என்று எத்தனை முறை வேதத்தில் சொல்லியிருக்கிறார் என்று ஒரு சில ஆதாரமான வசனங்களை
எடுத்து வைத்திருக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். எரேமியா 51:36 அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்களானால், ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உனக்காக நான் வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் காரியங்களை செய்வேன், உனக்காக நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். உன்னுடைய காரியத்தை நீயே எடுத்து சுமந்து கொண்டு அந்த நுகத்தை நீங்க சுமக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே விட்டுவிடும்படி சொல்லுகிறார். அப்படி என்றால் உனக்காக வழக்காட நான் இருக்கிறேன், உனக்காக பழிக்கு பழி வாங்க நான் இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் எந்தெந்த காரியத்தை யார் யார் செய்தார்களோ அவர்களை பார்த்துக்கொள்ள நான் இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் பண்ணுகிற தேவனோடு கூட அவரை நம்பி சார்ந்திருக்க வேண்டுமே ஒழிய, நீங்கள் அந்த பொறுப்பை கையில் எடுத்து நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு வழக்காட ஒருவரும் இருக்க முடியாது. நீங்கள் அப்படி சென்று உங்கள் காரியத்தை நீங்களே பழிக்கு பழி வாங்கி தீர்த்து கொள்ளுவீர்கள் என்று நீங்கள் முயன்றால் அந்த காரியத்தில் இழப்பும் நஷ்டமும் சாபமும் மாத்திரமே வருமே ஒழிய அந்த காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் கையில் எடுக்க மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நானே சில முயற்சிகள் எடுத்து நான் பண்ணிடுவேன், நான் முட்டி மோதி எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கடைசியில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே நிலைமையில தான் கொண்டு வந்து உங்களை விடும். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் சொத்துக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உங்கள் காரியங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உங்களை பலர் பலவிதமாக ஏமாற்றி துன்பப்படுத்தி இருக்கலாம், உங்களை இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் அப்படி செய்திருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் அப்படி உங்களுக்கு செய்திருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் நினைத்து அதற்கு நீங்கள் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பழி தீர்க்கிற காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறாது. ஆனால் அந்த காரியம் உங்களுக்கு எதை கொடுக்கும்? மன சஞ்சலத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். ஏன் இதை செய்துவிட்டோம் என்று கலங்கக்கூடிய நிலையில் உங்கள் மனது சென்றுவிடும். ஆகவே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் காரியத்துக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை மாத்திரம் நினைவில் வைங்க. நீங்க போய் முட்டி மோதி ஒன்றும் உங்களுக்கு நடக்க போறது இல்லை. இந்த சபை குறித்ததான காரியங்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் சுய முயற்சியில் நாங்கள் எதுவுமே ஏதாவது செய்திருந்தால் இன்றைக்கு எப்படி இருந்திருக்குமோ என்று தெரியவில்லை. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்வைத்து கர்த்தரை சார்ந்து செய்கிறதுனால் நாங்கள் எந்த இடத்தில் துரத்தப்பட்டோமோ அந்த இடத்திலே, இந்த திருப்பூர் பகுதியிலேயே கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு காரணமே பழி வாங்குதலை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் காரணமே தவிர வேறு காரணம் அல்ல. இன்றைக்கு நாங்கள் அதை கையில் எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம பழி வாங்கினா அதில் என்ன நஷ்டம் வரும்ன்றது தெரியும். நம்ம ஒரு சில வேளையில் என்ன நினச்சிக்கு வந்துருமா, ஆண்டவர் மறந்துடுவார், அவர் எங்கே நினைக்க போகிறாரு. நம்ம இப்போ எல்லாமே எப்படி இருக்கிறோன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருக்கிறோம். எல்லாம் உடனே கிடச்சிடணும், எல்லாம் உடனே உடனே ஆகணும். இல்லை, அவர் ஒரு நேரம் வச்சிருப்பார், அப்போ தான் ஆகும். நம்ம உடனே உடனே ஆயிடணும்னு உடனே உடனே சில முயற்சிகளை எடுக்கிறதுனால தோல்விகள் தான் நமக்கு மிஞ்சும். ஒரு வசனம் அற்புதமாக இருக்குது, நான் வாசித்தேன் காலையில். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எடுத்து நீங்கள் வாசிக்கும்போது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் அங்கேயும் ஒரு வாட்டி பார்க்கலாம். அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இந்த அமலேக்கியர் என்பவர்கள், அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யோசுவாவை, அவர்கள் பின்தொடர்ந்திருந்த ஜனங்களை வழிமறித்ததை குறித்து இந்த சாமுவேலிலே மறுபடியும் போடுகிறார் என்றால், நான் ஒரு இதில் வாசிக்கும் போது அதில் வாசித்தேன், இதற்கும் அதற்கும் உள்ள இடைவெளி எத்தனை என்று வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வருடம் 496 வருடமாக இருக்கிறது. இந்த 1 சாமுவேலில் வாசிக்கிற இந்த வசனம் பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் இப்போ யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யாராவது வாசிங்க. அமலேக்கின் கை ஆ ஆ ஆ தலைமுறையாக அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று அங்கே பதிவு செய்யப்பட்ட அந்த வசனத்தினுடைய இடைக்காலம் 496 வருடமாக இருக்கிறது. 496 வருடம் கழித்து மறுபடியும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஓ ஸ்தோத்திரம்! சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நீங்க ஒரு சில நேரத்தில் உங்களை பழி வாங்கினவர்களை, உங்களை காயப்படுத்தினவர்களை, உங்களை எதிர்த்தவர்களை, உங்கள் சொத்துக்களை அபகரித்தவர்களை நீங்கள் மறந்து விடலாம். ஆனால் கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் மனதிலே வைத்து உங்களுக்கு உண்டான தேவைகளை சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். உங்களுக்கு முன்பதாக, சத்ருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம்! பழி வாங்குதலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது நடக்காது. ஆனால் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதாக இருக்கும்போது அதை அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்படைத்தால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், குறித்த காலத்தில் உங்களுக்கு அது வந்து சேரும். நீங்கள் நினையாத நேரத்தில் அது உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்படி ஒப்பு கொடுத்து பாருங்களேன், ஆண்டவரே இந்த எண்ணம் என்னை விட்டு விலகட்டும், இந்த பழி வாங்குகிற எண்ணம் என்னை விட்டு விலகட்டும், நான் இப்படி என் காரியங்களை நானே செய்துக்கக்கூடாது என்று யோசித்து பாருங்களேன். அப்படி நீங்கள் யோசிக்கும் போதே உங்களை விட்டு அது விலகிருச்சுனாலே ஒரு மிகப்பெரிய தேவ சமாதானம் உங்களை ஆட்கொண்டு விடும். மிகப்பெரிய தேவ சமாதானம். இப்போ பழி வாங்குதல் எப்படி கர்த்தருக்குரியது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த பழி வாங்குகிற எண்ணத்தை பிசாசு என்ன பண்ணுறான்னா உங்கள் இருதயத்தில் போடுவான். அது எப்படி பாஸ்ட்டு போடுவான்? எங்ககிட்டலாம் அவன் வேலை பழிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற 4 காரியத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது இந்த காரியத்தினூடாய் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். ஒருவேளை இந்த காரியம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து கொண்டு இருக்கிறதானால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்து இந்த காரியத்தை விட்டுவிடும்போது நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது, நான் சொன்னல ஆதியிலே அதை எடுத்துட்டு வந்துட்டானே. ஆண்டவர் பிசாசு எப்படிப்பட்டவன் என்றால், ஆண்டவர் செய்யவிருக்கிற காரியத்தை தடுக்க வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கம். முதலாவது ஆண்டவர் சிருஷ்டித்த குடும்பம் ஆதாம் ஏவாள் என்ற அந்த குடும்பத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம் அவர்களை கீழ்ப்படிந்திருக்கும்படி, தோட்டத்தில் ஒரு மரத்தை வைத்து இதை புசிக்க கூடாது என்று சொல்லி அந்த காரியத்தை இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஏவாளை வஞ்சித்து கீழ்ப்படியாமை என்பதை உள்ளே கொண்டு வருகிறான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்போது அந்த விஷயத்தை அதற்கு ஏருக்கு மாறாக செய்ய வைப்பது பிசாசினுடைய வேலை. அதில் தெளிவாக அவன் இருக்கிறான். அந்த காலத்திலே அது நடக்குதுன்னா, அந்த காலத்தில் எப்படி ஆண்டவர் சாயங்கால வேளையில் டைரெக்டாக வருவாராம், அந்த தோட்டத்தில் உலாவ வரான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நிலைமை. இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம்? சத்ரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான்.
அவனுடைய வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேற ஒன்றுக்குமே வருவதில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன மனதில் நினைக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குறது உனக்குரியது அல்ல, அது அவருக்குரியது. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? பழி வாங்குறது இதெல்லாம் ஒரு விஷயமா? அதை ஒரு விஷயமாவே காட்ட மாட்டான். அப்ப பிசாசு எப்படி மனசுல பேசுவான் அப்படின்ற 4 காரியத்தை சொல்லி, அந்த 4 காரியமும் நீங்க உங்களிடத்துல ஒப்பிட்டு பாருங்க. அதை ஒப்பிடுறது மாத்திரம் இல்ல, அந்த 4 காரியத்துல பைபிள்ல என்னென்ன கேரக்டர்ஸ்ல அந்த 4 காரியமும் ஒத்துப்போகுது என்பதை பார்த்து இந்த ஆராதனையை இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, முதலாவது காரியம், இந்த பழி வாங்குகிற எண்ணம் இருக்கிறவர்களுக்குள்ளே பிசாசு விதைக்கிற முதல் விதை என்ன விதை தெரியுமா? கம்பேரிஷன். அப்படின்னா இன்னொரு கூட ஒப்பிட்டு பார்ப்பது. ஒப்பிட்டு பார்ப்பது எப்படி? ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ஆண் பெண் குழந்தை முதல்ல பிறந்துடுறா, 10 வருஷம் கழித்து அடுத்த ஆண் குழந்தை பிறக்கிறா. இப்படி பிறக்கும்போது அக்கா தம்பி என்ற உறவுகளோடு வைத்திருங்கள். ஆனால் பெற்றோர்கள் அந்த 10 வருஷம் கழித்து பிறந்தான் பார்த்தீங்களா பையன், அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு வைங்க. இப்போ இந்த அக்காக்காரி என்ன பண்ணுவாங்க? இந்த தாய் என்ன பண்ணுறா? இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. பையனுக்கே எல்லாம் செய்கிறாங்க, பொண்ணுக்கு வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பையனை தான் எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய, நான் சொல்கிறது புரியுதா எப்படி ஒப்பிட்டு பார்க்குறதுன்னு? இந்த ஒப்பிட்டு பார்க்குகிற அந்த தன்மைகளை பிசாசு இருதயத்தில் விதைப்பான். முதலாவது அதுதான் ஆரம்ப குறி. அங்கதான் எல்லாம் தொடர்ந்து வளரும். பழி வாங்குறது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றது இதுல தான் வளரும். இப்படி எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இன்னும் ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் நண்பர்களிடையே அல்லது உங்கள் சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவங்ககிட்ட ஒப்பிடுறது. இதை நான் எப்படி சொல்றேன்னா, என் குடும்பத்தில் எனக்கு 4 அக்கா 1 தங்கச்சி, 5 பேரா, நான் ஒருத்தன் தான் பையன். அப்போ எங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலைகள்லாம், என்கிட்ட 4 அக்காவும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரு சூழ்நிலையில் இன்னும் அந்த பிரச்சனை இருக்குதான்னு கேட்டுறாதீங்க, அப்படிலாம் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என் தங்கச்சிக்கு என்னென்னா, எங்கள் அப்பா எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. பைக்கு கேட்டால் பைக் வாங்கி கொடுத்துருவாரு, காரு கேட்டால் கார் வாங்கி கொடுத்துருவாரு, எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா இது பண்ணுவார். ஆனால் என் தங்கச்சிக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டார். வாங்கி கொடுப்பாரு, ஆனால் என்னை காட்டிலும் வாங்கி தர மாட்டார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என் தங்கச்சிக்கு ஒரு மனசில் என்ன தோணும், அப்பா ஆம்பளை பசங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, ஆம்பளை பசங்களுக்கு தான் பொண்ணாக கொண்டுட்டு வீட்டுக்கு வருவா, ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை வெளியில் கட்டி கொடுத்தா பொண்ணு வெளியே போவோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு. இப்படி எங்கள் அப்பா சொன்னாரான்னு என்கிட்ட கேட்காதீங்க, எங்கள் அப்பா சொல்லலை. அப்படி ஒரு நினைப்பு. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கம்பேரிஷன், இப்படி பார்க்குற இந்த ஒப்பிட்டு பார்க்குற அந்த நிலைகள் வரும்போது, அந்த நிலைகளை உங்கள் இருதயத்தில் போடுறது வேற யாரும் கிடையாது, பிசாசு தான். இதை போட்ட பிறகு என்ன நடக்கும்னா, இதை போட்டுருவான். போட்ட உடனே நீங்கள் என்னதான் குடும்பத்தில் சண்டை இருந்தாலும் 2வது என்ன பண்ணுவீங்க? சிரிச்சு போய் அக்கா தானே தங்கச்சி தானே அப்படின்னு பேசுவீங்க. அண்ணன் தானே, உறவினர் தானே. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா என்ன பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு போய் பேசுவீங்க. ஆனால் 2வது ஒரு காரியம் நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காரியம் உங்கள் இருதயத்துக்குள்ள பொறாமையாக மாறும். அவங்க வளர வளர பிடிக்காது.
அது ஒரு பொறாமையா மாறும். இப்படி இருக்கிறாளே, இப்படி இருக்கிறாளே, இவன் எனக்கு என்னெல்லாம் செஞ்சா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அக்கா தங்கச்சியை பார்த்து எனக்கு என்னெல்லாம் செஞ்சா, இப்போ புருஷனோட ஜாலியாக இருக்கிறாளே, விளங்குவாளா இவ? இப்படிலாம் நினைக்கக்கூடிய எண்ணம் எதில் இது எதனால் இந்த எண்ணம் வருதுன்னா, இது பொறாமையை காண்பிக்குது. பழி வாங்கிறதுக்கு உண்டான ரெண்டாவது காரியம் இருதயத்தில் உங்கள் பிசாசு இல்லை, பிசாசு போடுறது என்னன்னா பொறாமை. முதல்ல என்ன சொன்ன? ஒப்பிட்டு பார்க்கறது, கம்பேரிசன். ரெண்டாவது பொறாமை. இதை போட்டுருவான். அது எந்த வயதினரை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பொறாமையை போட்டு விட்டுருவான். மூணாவதா என்ன தெரியுமா பண்ணுவான்? மறந்துட்டேன், பார்த்துக்கிறேன். மூணாவதா எரிச்சலை உண்டாக்குவான். அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக தோணும். ஐயோ இவளா, இவனா, எரிச்சல். அந்த எரிச்சல்லையே அவங்க எரிஞ்சிருவாங்க. நீங்கள் வாயை திறந்தெல்லாம் சொல்ல வேணாம். சில பேர் ஆக்ஷன்லாம் நான் பார்த்துருக்குறேன் பாருங்க. ஐயோ, உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு தண்டனை வேணான்னு இருக்கும். மூஞ்சிலே 20 ரியாக்ஷனை காட்டுவாங்க. முகத்திலே, முக பாவனையிலே சொல்லிடுவாங்க. உங்கள் முகமும் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. முகத்திலே சொல்லிடுவாங்க. காரணம் என்ன? பாடி லாங்குவேஜ்னு கூட வச்சுக்கலாம். பாடி லாங்குவேஜ், சரீரத்தில், முகத்தில் பாடி லாங்குவேஜை விட இந்த ஃபேஸில் காட்டுவாங்க. எனக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னன்னு விளங்கலை எனக்கு. முகத்தில் காட்டுவாங்கங்க. அது என்னென்ன ஆக்ஷன் எனக்கு பண்ண வராது. பாஸ்டர் இருந்தால் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு ஆக்ஷனை காமிச்சு எரிச்சலை காமிச்சு கொண்டே இருப்பாங்க. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு வாயத்தரன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிடிக்காததுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க. என்னம்மா நீ அப்படி இல்லை, எல்லா வேலையும் செய்வாங்க. பிடிக்கலன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. இது பிசாசு இருதயத்தில் போடுகிற விதை. இதை தான் விதைப்பான். நான்காவது ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. இந்த எரிச்சல் வந்தவொடனே உங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் பகையை உண்டாக்குவான். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் பகைஞ்சனா தான் பார்ப்பீங்க. அக்காளாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும். அதுக்கு மேலே அவங்கள நீங்கள் அப்படி வந்தாங்கன்னா இப்படி திரும்பிட்டு போகிற நிலை, அது அடுத்த ஸ்டேஜ். இந்த பைத்தியத்துக்கு பல ஸ்டேஜ் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இது 4வது ஸ்டேஜ், முத்துன ஸ்டேஜ். பகை எங்கே பார்த்தாலும். அவங்க வீட்டுக்கு கல்யாணம் வச்சுருப்பாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. யார்கிட்ட? கணவன்கிட்ட. பாவம், பரிதாபமான கணவன் என்ன பண்ணுவார்? கூப்பிட்டுருக்காங்கம்மா, போனோம், நீ வேணா போயிட்டு வா. இது எதை காண்பிக்கிறதுனா பகையை காண்பிக்கிறது. அந்த பகை உங்க இருதயத்தில் வந்த பிறகுதான் முழுசா மாறின பைத்தியமா மாறிடும். அதுக்கப்புறம் தான் மேட்டரே இருக்கு. இந்த பகை வந்துருச்சு பாருங்க, உள்ள பகை உண்டாகி அப்படியே வெறித்தனமா விடக்கூடாது அவனை, விடக்கூடாது அவனை. எவ்வளவு சொத்து போனாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்த்துடணுமா. கரெக்டு தான் அவங்க சொல்றது. அந்த பகை உணர்வு அப்படி காமிச்சிரும். ஒருத்தர் சொல்றாரு, நீ செத்தாலும் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். நீ செத்த பிறகு உங்க வீட்டுக்கு தான் எல்லாரும் வரணும். உன் கல்லறையில் பணத்தை கூட பார்க்க மாட்டேன். ஐயோ என்ன இது எதை காண்பிக்குதுன்னா பகை உணர்வை உள்ளத்தில் பிசாசு போட்டு ஒரு வழியாக்கி, இதெல்லாம் செய்யறதுனால நிம்மதி வர்றவங்கன்னு சொல்றவங்க நல்ல ஒரு அல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ பின்னாடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் கையை தூக்கிட்டு தலையை சொறிறீங்க. நான் சொன்னது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்களாம் விசேஷமான ஆளுங்க. இப்போ புரியாத மாதிரியே இருப்பீங்க. ஏன்னா புரிஞ்சு தலையாட்டி கையை உயர்த்திட்டீங்கன்னா ஐயோ நம்ம மாட்டிக்கிடுவோமேயா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது.
நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த பிரசங்கம் என்கிட்ட தான் ரொம்ப பேசுச்சு. இந்த பிரசங்கம், இந்த வார்த்தைகள்லாம். இப்போ பகையான ஒன்று தான் உங்கள் மனசுக்குள்ள பெருசாக ஒரு பூதாகரமாக ஒன்று வரும். பழி வாங்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்கிறது உனக்குரியது அல்ல. இது எல்லாவற்றையும் பிசாசு உங்கள் இருதயத்தில் விதைச்சு பழி வாங்குகிற எண்ணத்துக்கு உங்களை தள்ளும்போது நீங்கள் அந்த சத்ருவை பார்த்து நீங்கள் சொல்லணும், பழி வாங்குவது எங்களுக்குரியது அல்ல, அது ஆண்டவருக்குரியது என்று சொல்லும்போது அந்த காரியத்திலே நீங்கள் வென்று வெளியே வர முடியும் என்பதுதான் நிஜம். அதிலே உங்களுக்கு சேதம் இருக்காது, அதிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழி வாங்காமல் இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமாம், என்ன சொல்கிறாங்க? முழிக்கிறாங்களா? இதை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன நாளும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா மாற்றிக்கணும். சரி, இப்போ பைபிளில் சில இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன், பைபிளில் யாருக்கு இந்த எண்ணங்களை பிசாசு விதைத்தான்? முதலாக தோன்றின ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் அவர்கள் பெற்ற 2 பிள்ளைகள் பார்த்தீங்களா? காயினுக்குள் விதைக்கிறான். முதல்ல அவன் என்ன செஞ்சான்? இஸ் கம்பேரிங். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். அடுத்த வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காயினுடைய காணிக்கைய அங்கீகரிக்கல. பார்க்குறான். என்ன பார்க்குறான்? என் காணிக்கை அங்கீகரிக்கிறாரா? அவன் காணிக்கை அங்கீகரிக்கிறான். இவன் சரியில்லை. முதல்ல இவங்கிட்ட இருக்கிற குத்தம் இவனுக்கு தெரியாது. அவங்க 2 பேர் அப்பா அம்மாவும் ஆதாமும் ஏவாளும் சில முறைமைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கூட தசமபாக முறைமைகள்லாம் நம்ம பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சபையில் நிறைய பிரசங்கம் கேட்போம். ஆனால் அந்த காயின் என்ன பண்ணுறான்? என்ன தான் கொடுத்தாலும் கசங்கி போன கிழிஞ்சு போன 10 ரூபா நோட்டை போடுறான். அதை ஆண்டவர் அங்கீகரிக்கல. என்ன இதில் என்ன தப்பு இருக்குதுங்க? ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னா பார்க்குறான். ஓ சரி செய்யறதெல்லாம் இவன் செஞ்சுட்டு அவங்கிட்ட போய் ஒப்பிடுறான். முதலாவது நான் சொன்னேன்ல, அந்த ஒப்பிட்டு பார்ப்பது முதலாவது பிசாசு காயின் வாழ்க்கையில் விதைத்தது. 2வது காரியம், 2வது என்ன சொன்னேன்? பொறாமை. இவனுக்கு பார்த்த உடனே பொறாமை வருது. ஏன்? காயின் காணிக்கையை மட்டும் இவர் வாங்கிட்டாரு. வீட்டில் பொறாமை வரும் பாருங்க. நான் சொன்னேன்ல, பேரண்ட்ஸு ஒரு பிள்ளைக்கு செஞ்சால் அந்த பிள்ளைக்கு மட்டும் செய்கிறாங்க. அந்த மாதிரி இவனுக்கு பொறாமை வருது. ஆபேல் காணிக்கையை மட்டும் இவர் வாங்கிட்டார். அப்போ என் காணிக்கை என்ன சும்மாவா? நான் யாரு? நான் இந்த வீட்டுக்கு மூத்த மகன். என் காணிக்கை வாங்காம அந்த சின்ன பைய காணிக்கை வாங்கிட்டார் அப்படின்னு பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். இது எதை காண்பிக்குதுன்னா, அவனுக்குள்ள பொறாமை வந்துருச்சு. இப்போ அவன் மேலே எரிச்சல் வருது. அவன் போய், ஆண்டவரே நான் பயபக்தியோடு வந்திருக்கிற ஆண்டவரே, தலையீற்று கண்டுகளை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, உமக்கு பலியிட. இவன் தூரத்துலேருந்து பார்ப்பான். டேய், உனக்கு இதா தெரியுது, சரி இரு அப்படின்னு எரிச்சலாக சில காரியத்தை அவன் மேலே போட்டு திணிப்பான். 4வது என்ன பண்ணுவான்? இது அவனுக்கு பகையை உண்டாக்குச்சு. என்ன பகை? அவனை விடக்கூடாது, அவனை தீர்த்து கட்டாமல் விடக்கூடாது, அவனை சும்மா விடக்கூடாது. ஓ, கர்த்தர் காணிக்கை அங்கீகரிக்கிற மாதிரி நீ பண்ணுறியா? சரி என்னோட உயர்ந்துகிட்டே போறியா? உன்னை விட மாட்டேன்டா. இது பகை. இந்த பகை வந்ததுக்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆபேலை கொலை செய்ய துணிந்தான். அதுதான் பழி வாங்குறது. எப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா பைபிளில்? நான் இதை எடுத்து வாசிக்கும் போது எனக்கு அந்த வசனங்களில் இந்த வார்த்தைகள் தான் வந்துச்சு. முதல்ல அவன் இருதயத்தில் அவனை பார்த்தவனை தன்னை ஒப்பிட்டு கொள்கிறான். அவன் செஞ்சது இதுவா, நான் செஞ்சது அதுவா. அடுத்தது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சவனே இவன் பராமப்படுறான்.
அடுத்தது மூணாவது என்னது? எரிச்சல் வருது. ஆண்டவர் இவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரு, இவன் செய்யறது கெட்டதுன்னு யாரும் சொல்லி கொடுக்கல பாருங்க. அந்த அந்த எரிச்சல் வருது. அடுத்தது பகை உண்டாகுது. அடுத்தது கொலை செய்ய துணிகிற அளவுக்கு சென்று விடுகிறான். இது தாங்க பிசாசு செய்கிற மிகப்பெரிய காரியம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிசாசு நேரில் வந்து நின்று, ஜெசிகா உன்னை விட மாட்டேன், உன் அக்காவுக்கு எதிராக உன்னை தூண்டி விடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். சரியா? யாரையும் அப்படி சொல்ல மாட்டான். இல்லையம்மா, உங்களையும் அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் வேலையே என்னன்னா, இருதயத்தில் மனசில் வஞ்சிக்கிறது தான் அவன் வேலை. ஈஸியாக வந்து வேலையை முடிச்சுட்டு ஈஸியாக போயிடுவான். கடைசியில் உங்களை பழி வாங்க வச்சு அதில் உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? கொலை செஞ்சவொடனே அவனுக்கு ஏதாவது லாபம் இருந்துச்சா? காயினுக்கு அவன் வெசனப்பட்டான். அவன் மரணம் எப்படி இருந்திருக்கும்? ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குகிற எண்ணத்தை உங்கள் இருதயத்தில் விதைக்கிற பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் ஒவ்வொரு முறையும் சொல்லணும், ஆண்டவரே இந்த வார்த்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆவியானவர் இதை தான் இன்னைக்கு சொல்றார். பழி வாங்குறது எனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. எனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் மனப்பாடமாக வைத்து நீங்கள் இதை சொல்லணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வேலைலாம் நீங்கள் செஞ்சிருந்தாலோ, இல்லை இனி நீங்கள் செய்ய போகிறதா இருந்தாலோ, நீங்கள் இதை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் செய்யுங்க. ரெண்டாவது காரியம் பாருங்கள். ரெண்டாவது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை எடுத்து வாசிக்கும் போது, பெலிஸ்தியர்கள் ஈசாக்கு மீது பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வசனத்தை வாசிங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100% பலன் அடைஞ்சான். அடுத்த வசனம் வாசிக்குமா? ஐஸ்வர்யமானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இதை பெலிஸ்தீர் பார்த்தான். இதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறானுங்க தெரியுமா? ஒப்பிடுறானுங்க. என்கிட்ட இருக்கிற சொத்து பெருசா, அவங்கிட்ட இருக்கிற சொத்து பெருசா, கம்பேர் பண்ணுறானுங்க. ஆபிரகாம் இவருக்கு நிறைய சொத்தெல்லாம் விட்டு போயிருக்கிறான்னு அதுக்கு அடுத்த வசனங்கள்ல இருக்கும். ஆபிரகாம் துறவை டிக் பண்ணார், தோண்டினார், இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு அந்த வசனங்கள்லாம் இருக்கும். அவர் சொத்துக்கள், ஆடுகள், மாடுகள் அதெல்லாம் இருக்காமா? ஆடெல்லாம் கொடுத்துட்டு போனார், சொத்தெல்லாம் விட்டுட்டு போனார்னு இருக்கும். அதை பார்த்தவொடனே இவங்களுக்கு பொறாமை. அவன் ஊர்லேயே ஒரே பெரிய பணக்காரனாக இருக்கான். யாருக்கா அப்படி இருக்கா? பணக்காரனை பார்த்தா பொறாமையாக இருக்கா? எனக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. எங்களை பார்த்தா பணக்காரங்க மாதிரி இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நாங்கள் எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். நான் இதை பெருமையாக சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் உங்களை பார்த்து அப்படி நினைப்பாங்க, உங்கள் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். இப்படி அவன் பாருங்க பணக்காரனா, இவன் இவ்வளோ பணக்காரனா இருக்கேன்னு முதல்ல கம்பேர் பண்ணுறான். அடுத்தது பெலிஸ்தியன் என்ன பண்ணுறான்? அடுத்து வாசிங்கம்மா. பெலிஸ்தீர் அவன் மேல் பொறாமை கொள்றாங்க. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்து, ஓ இப்படி இருக்கியா? இன்னைக்கும் உங்க வாழ்க்கையை சில பேர் பார்த்து அப்படித்தான் பொறாமையா பார்க்கறாங்கன்றதுக்காக பழி வாங்குறியாதீங்கயா. அதுதான் ஆண்டவர் பேசுறாரு, சொல்றாரு. உங்களை அப்படிதான் பார்ப்பாங்க. நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற காலம்லாம் போயிடுச்சு இல்லை. இப்போ நம்மளை பார்க்கறது இப்படி தான் பார்க்குறாங்க. இப்படியா, இப்படி ஆயிட்டாரா? 3 வருஷத்துல சோழி முடிச்சிடலாம் நினைச்சமே, நின்றுட்டாரா? இப்படி தான் பார்க்குறான். இல்லை 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 இல்லை, பழி வாங்குறத நாங்கள் எடுத்துக்கலங்க, பழி வாங்குறது அவருக்குரியது. அப்படி இருக்கும்போது இப்படிதான் அப்படியே பார்த்து அவன் என்ன பண்ணுறான், மனசுக்குள்ளே பொறாமப்பட்டு அடுத்தது எரிச்சல் ஆகுது. இவனை எதாவது செய்யணுமே, இவன் ஈசாக்கு விட்டா இவன் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் திருடிட்டு போயிடுவான், இவன் அந்த உலகத்தையும் கூட வாங்கிடுவான் போல, அவ்வளோ பணக்காரனாக இருக்கானே, இவனை விடக்கூடாது. உடனே வரான்.
வந்த உடனே அந்த துறவு இவன் தோண்டினான் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தோண்டினான் பாருங்க, அந்த இடத்த நிரப்பிட்டான். சரி, இவரும் ஈசாக்கு என்ன பண்ணார், அவர் வந்து நம்மளை மாதிரி ஆண்டவருடைய பிள்ளை போல் அப்படி வச்சுங்க, பக்கத்தில் பாசலும் உங்களை மாதிரி கர்த்தருடைய பிள்ளை. ஆமாம், அவர் என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டு ஓ மூடுறியாப்பா, சரிப்பா நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஆண்டவர் நான் எங்கே போய் எதை ஆரம்பித்தாலும் நான் வைக்கிறதெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதம் தருவார்னு அவன் நம்பியிருந்தான். அவன் உடனே பக்கத்தில் போய் இன்னொரு துறவு நோன்றான். அதுக்கும் வந்துட்டானுங்க எரிச்சல் பிடிச்சவனுங்க. வந்துட்டு அதை தோன்றான், அதை மறுபடியும் மூடி போடுறான். இவன் பார்க்கல, இவன் சும்மா விடலை. நீ எத்தனை வேணா மூடியா, என் கர்த்தர் பல வழிகளை திறப்பாரு அப்படின்னு போய் அடுத்த துறவு நோன்றான். இப்படி கரெக்டாக சித்துனா முடிஞ்ச உடனே ரெகபோத்துக்கு போகிறாங்க பாருங்க. அங்கே வச்சு அவன் பொறாம கொண்டு வர நினைக்கிறான். அப்போ தான் கர்த்தர் பழி வாங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெகபோத்துக்கு வந்த உடனே அதற்கு பிறகு அவனுடைய சத்துருக்கள் அங்கே வரவில்லை என்று வாசிக்கிறோம். இதை எப்படி எடுத்துக்கணும்னா, என் வாழ்க்கையில் அந்த துறவை தோண்டும் போது அங்கே போய் பேசினான் பாருங்க, ஈசாக்கு பேசாமல் இருந்தான் பாருங்க, அந்த இடத்துலையே நம்ம வாயை திறந்துடும். என்ன, என் சொத்துக்கு நீ வரியா, என் சொத்துக்கா வர, என் இதுக்கா வர, நான் உன்னை விடமாட்டேன், உன்னை கோட்டு கிழிப்பேன், உன்னை அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லி அவசரப்பட்டு வாய் விடுறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா நடக்குது, அங்கேயோட உன் கதை அந்த குழிக்குள்ளேயே போயிடும். ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணான், இவன் வாயே பேசலை. நான் சொன்னான், பழி வாங்குறது எனக்கு ஒரு இது இல்லைப்பா, நீ என் சொத்தை ஆட்டையை போட்டாலும் நான் உன்னை பழி வாங்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு ஒன்று தான் தெரிஞ்சிருந்தது, பழி வாங்குகிறது கர்த்தருக்குரியதாக இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்ததுனால அவன் மூடி போட்ட எல்லா துறவுக்கும் மிக அதிகமான விதத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில் பழி வாங்குகிறதை நான் கர்த்தருக்கு விடும்போது கர்த்தர் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு பெருக்கத்தை என் வாழ்க்கையில தருவார். ஒருவேளை ஒரு குட்டி ஜெபம் பண்ணுங்க இந்த காலை வேளையில. ஓ ஸ்தோத்திரம், இருதயத்தில் பகை, இருதயத்தில் பொறாம, இருதயத்தில் ஓ ஸ்தோத்திரம் கம்பேர் பண்ற அந்த குணங்கள், இருதயத்தில் எரிச்சல்கள், இத மாதிரி காரியங்கள் உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா இப்ப ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் அதை அகற்றி போடுவீராக. ஸ்தோத்திரம், அகற்றி போடுவீராக. ஓ ஸ்தோத்திரம், ஒரு புதிய பழி வாங்குகிற அந்த எண்ணங்கள் எங்க மனதில் இருந்து அது செல்லட்டாண்டவரே, இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் போது, யோசேப்பை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். தான் கூட இருந்த 11 சகோதரர்களும் அவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். என்ன ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், தன் தகப்பன் அவருக்கு செய்கிறதை பார்த்து இவர்கள் எல்லாம் அதை பார்க்கும்போது, இவர் இவனுக்கு மட்டும் செய்கிறாரு, இவர் இவனுக்கு மட்டும் செய்கிறாரு அப்படின்னு பார்த்து இவனுங்கெல்லாம் பெரிய ஆளாக தான் இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு அது பிடிக்காது. இவனுங்க போய் அவங்ககிட்ட போய், அவன் சின்ன பையன், அவங்ககிட்ட போய் கம்பேர் பண்ணி இவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா, இவனுங்க இருதயத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் வருது. அடுத்தது என்ன வருது, பொறாமை வருது. என்ன பொறாமை வருது, ஓ விலை உயர்ந்த வஸ்திரம்லாம் அவனுக்கு, கிழிஞ்ச வஸ்திரம் எனக்கா, உன் சோழியை முடிக்கிறேன் பாருன்னு இவனுங்க மனசுக்குள்ளே தோணிருச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. ஐயோ இவனை என்ன பண்ணலாம், இவன் மேலே உடனே ஒரு என்ன வருது, எரிச்சல் வருது. எரிச்சல் தானங்க மூணாவது, எரிச்சல் வந்த உடனே அவனை பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விடுறாங்க. எங்கடா வந்த, நான் சோறு கொடுக்க வந்தேன்னா சோறாவது அதாவது கொண்டுட்டு போடா தூர அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எரிச்சல் வந்த உடனே நான்காவது இவனுங்களுக்குள்ள ஒரு பகை உணர்வு ஏற்படுது. ஓ அப்பாவை விட்டு இவனை பிரிச்சுட்டா போதும், அப்பா இவன் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, இவனை தூக்கிட்டா எல்லாம் என் மேலே வரும், எங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவார், எங்களுக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சதுனால உள்ளதும் போச்சு. ஆமாம், இவன் என்ன நினச்சிக்கிட்டான், அவனை கொலை செஞ்சுட்டா எல்லாம் நடந்துடும். அந்த பழி வாங்குகிறேன்னு அவனுக்குள்ளே வருது பாருங்க. நான் அவனை தீர்த்து கட்டிட்டா எல்லாம் நடந்துடும். ஆண்டவர் பார்த்தாரு, ஓ என் மகன் அமைதியாக இருக்கிறதுனால உன் வேலையெல்லாம் செய்கிறியா, பிளானையே மாற்றினார். தீர்த்து கட்ட வாடா நினைக்கிற, தீர்த்து கட்ட அவனை கொலை பண்ண நினைக்கிறியா, விட மாட்டேன்டா, நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு அவன் மைண்டெல்லாம் மாற்றி அவனுக்கு ஆட்டுக்குட்டியை ஒன்று அதை என்ன பண்ணுறாங்க, அதை வெட்டி அந்த அவன் விலை உயர்ந்த வஸ்திரத்தில் தொய்த்து அதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாங்க. அப்பா மறிச்சிட்டான்ப்பா சொல்கிறானுங்க. ஆனால் யோசேப்பு
ஒரு காலம் வந்ததுங்க அவனுக்கு. அந்த காலத்தை தான் நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அவன் காலம் வரும்போது அவனுடைய சகோதரர்கள் அவனை தேடி வந்தார்கள். தேடி வரும்போது அந்த சகோதரர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த தம்பி எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான், நம்ம 11 பேரையும் பழி வாங்கிடுவாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் அண்ணன் நினச்சது கிடையாதுங்க. ஏன்னா யோசேப்புக்கு தெரியும், பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது என்று அவன் நினைத்ததுனால அந்த எண்ணத்தை அவன் தவிர்த்த போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. அந்த தேசத்துக்கே மிகப்பெரிய அதிபதியாய் கர்த்தர் அவனை பிரைம் மினிஸ்டரா மாற்றுவார். ஆனால் அதற்கு காரணம் என்ன? சத்ருவுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், உன் சத்ரு உனக்கு எவ்வளவு தீமை செய்தாலும் அந்த தீமை செய்தவர்களை நீ பழி வாங்காமல் இருந்தால் அந்த பழி வாங்குகிறதை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாகவே உனக்கு முன்பதாக சத்துருக்கள் நிற்கும் போது உன் தலையை உயர்த்தி அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்களை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த உலகமே பார்க்கும். அதுதான் விசேஷம். பிரைம் மினிஸ்டர்னா இந்த உலகமே. அப்போ இவங்க தம்பிங்க அண்ணனுங்க பண்ண கொடுமை எல்லாமே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் யோசேப்பு ஒன்றை நிரூபித்து காண்பிக்கிறான். நான் பழி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பழி வாங்குகிறது எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் அதை செய்ய மாட்டேன், ஆனால் என் கர்த்தரே அதை செய்து முடிப்பார் என்று அவன் நம்பினதினாலே அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட செய்கைகளை நாம் செய்யும்போது நம்மை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். 4வது ஒரு காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். சவுல் இஸ் எ கிங். அவன் ஒரு ராஜாவாக இருந்த போதும் தாவீதின் மேலே அவன் கம்பேர் பண்ணுறான். தாவீது சின்ன பையன்தான், இதனால் இவன் மனசில் பாருங்கள் என்ன புத்தி பாருங்கள். இவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனை பார்த்து கம்பேர் பண்ணுறான். சின்ன பையனி உன்னை பார்த்து சொல்கிறாங்களா, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10000. இவனுக்குள்ள ஒரு 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 என்ன ஆகுதுன்னா, அவனை பார்த்தவொன்னே இவன் கம்பேர் பண்ணிட்டு இவனுக்குள்ள ஒரு பொறாமையின் குணம் உள்ளே வருது. அந்த வசனத்தில் வாசிக்கும் போது தாவீதை பார்க்கும்போது சவுல் ரொம்ப व्यसனமாக இருந்தானா அப்படின்னா அவனை பார்த்தவொன்னே அவனுக்கு பொறாமை பொறுக்கலை. ஐயோ இதை விடக்கூடாது இப்படியே யோசி அவன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தையே நினச்சி முழுசாக பைத்தியம் பிடிக்கிற நிலையில் ஆயிட்டான். அவன் சொல்கிறான், அவன் மேலே எரிச்சல் ஆகிறான். அடுத்த காரியம்தான் அவன் மேலே பகை உண்டாகுது. அவனை துரத்துக்கிறான், என்னென்னவோ செஞ்சு பார்க்குறான். ஓ ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஒரு நாள் வந்தது, பட்டத்தை எடுத்து அவனை போட்டு தள்ளுகிற நிலையில் அவன் வந்து நின்ற போது அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. ஊழியக்காரர் மேலே கை வைக்கக்கூடாது, ஊழியக்காரிகள் மேலே கை வைக்கக்கூடாது என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறதுனால அவன் அந்த பழி வாங்குதலை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஊழியர்களை அநேகர் தாங்கள் பழி வாங்குவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அந்த பழி வாங்குகிற எண்ணம் தாவீதுக்கு இல்லாதனாலே அந்த ஊழியக்காரர் மேலே சவுலின் மீது அபிஷேகம் பட்டவர் மேலே கை போடவில்லை. அதனால் அவன் தப்பித்து கொண்டான். ஓ ஸ்தோத்திரம். அவனை அந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது ஒண்ணுதான். ஓ ஸ்தோத்திரம். எனக்கு என்ன நேரிட்டாலும், எனக்கு என்ன பாதிப்பை சத்துரு உண்டு பண்ணினாலும், என் வாழ்க்கையில என்ன கசப்புகள் ஏற்பட்டாலும் ஸ்தோத்திரம், நான் தாவீதை போல, ஓ ஸ்தோத்திரம், ஈசாக்கை போல, யோசேப்பை போல ஸ்தோத்திரம், அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பழி வாங்குவது கர்த்தருக்குரியது என்று நான் விட்டு விடும்போது கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்திலே வைக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அவர் தருகிற ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஓ ஸ்தோத்திரம் எனக்கு தருகிறவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கே இந்த எண்ணங்கள் பறந்து போகட்டும். இந்த 4 எண்ணங்களும் உங்க இருதயத்தில் இருக்குமானால் இதை ஒழித்து விட நீங்கள் ஒண்ணுதான் செய்யணுங்க. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சூப்பராக சொல்லியிருக்கிறார். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். இந்த எல்லாம் உங்கள் இருதயத்தை, இந்த கசப்பு உங்கள் இருதயத்தை விட்டு இறங்கணும்னா உங்கள் இடத்துல எழும்பி நின்று இப்போ சொல்லுங்கள், அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். இந்த பொறாமை குணம், இந்த இந்த ஒப்பிடுகிற குணம், இந்த எரிச்சல் அடைகிற குணம், இந்த பகை எண்ணும் குணம், இந்த பழி வாங்குகிற எண்ணம் என் வாழ்க்கையை விட்டு போகணும்னா அது துரத்தப்பட வேண்டுமானால் இயேசு சொன்னார். ஓ ஸ்தோத்திரம். நம்ம லூக்கா சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் உன்
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன சொல்லுகிறது என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிய கற்பனை, வேறொன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழி வாங்குகிற எண்ணம் உங்க இருதயத்தில் இருக்குமானால் அதை ஒழித்து கட்ட வேண்டுவதற்கு ஒரே ஒரு காரியம்தான் புதிய பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு சொன்ன அந்த வார்த்தை, உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல உங்கள் சகோதரரிடத்தில் பிறரிடத்தில் அன்பு கூறும் போதே, ஓ ஸ்தோத்திரம், இந்த பழி வாங்குகிற எண்ணம் உங்க இருதயத்தை விட்டு விலகி போகும். நல்ல கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தை ஏறெடுங்கள். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க கேள்விப்பட்ட இந்த 4 காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்குமானால், ஆண்டவரே, முன்னாள் பகைகள், ஆண்டவரே, பல வருடங்களுக்கு முன்பதாக இருந்த பகைகள், ஆண்டவரே, பரம்பரையாக இருக்கிற பகைகள், இது எல்லாம் நாங்க யோசித்து கொண்டே இருக்காமல் இன்னைக்கு பழி வாங்குவது எங்களுக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது என்ற வசனத்தை எங்கள் இருதயத்தில் போட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அன்பை வைத்து, நாங்கள் மன்னிக்கும் குணத்தை வைத்து எல்லாரையும் மன்னிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியானவர் எங்களோடு கூட இந்த சொன்ன வார்த்தையிலே, ஆண்டவரே, எப்படி யோசேப்பு நடந்து கொண்டானோ, ஈசாக்கு நடந்து கொண்டானோ, எப்படி தாவீது நடந்து கொண்டானோ, இதே போல நாங்கள் நடந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கிடைத்த உயர்வு எங்களுக்கும் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்பா. ஆண்டவரே, பழி வாங்குகிற எண்ணத்தை எங்கள் இருதயத்தை விட்டு இன்றைக்கே அகற்றி போடுவீராக. நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கவனிங்கள். நமக்கு இப்போ இவ்வளோ நேரம் ஆகிறதுனால நீங்கள் வரும்போதே காணிக்கை போட்டுட்டு வந்துடலாம் பெட்டி. இப்படி இதுக்குன்னு ஒரு நேரம், இதுக்குன்னு ஒரு பாட்டு அப்படிலாம் இனி தவிர்க்க. பழைய சர்ச்சில் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம். நீங்கள் வரும்போதே அங்கே பெட்டி இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் காணிக்கை போட்டுட்டு போய் அமர்ந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருப்பார், சீக்கிரம் முடிக்கலாம் பாருங்கள். அதுக்காக வெளியில் ஒருவர் கையில் ஏதோ பேப்பர் வச்சுட்டு அதை காட்டுவார். இந்த இறக்க குணம் உள்ளவங்க கவனிங்க. இந்த வெளியே ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு ஏதோ காசு கொடுத்து கொடுத்துறாதீங்க. தயவுசெய்து இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஏழைகளுக்கு உதவணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும். இப்படி இது சில பேப்பர்ஸ் வச்சுட்டு என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்குது, அனாதையாக இருக்குது அப்படின்னு கீழே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி வேறு சர்ச்சிலேருந்து நோட்டீஸ் கொண்டாந்து கொடுத்தாலும் உடனே அறிவிங்க. போன முறை ஒருத்தர் கீழே நின்று கூப்பிட்றாராம், இங்கே இந்த இடத்துக்கு வா, உனக்கு பைபிள் ஸ்டடி நடத்துகிறோன்னு கூப்பிட்றாராம். இந்த சர்ச் வாசலில் நின்றுக்கிட்டு அவங்க சொல்லிட்டாங்களே, எங்கள் சர்ச்சிலேயே நல்ல செய்தி இருக்குது, நல்ல போல்டாக பேசியிருக்கிறார். ஆகவே காணிக்கை வேகமாக எடுங்கள். ஒரு பாடல், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இது ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கை தட்டி பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உனக்கு
விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம் சத்தம் உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya ஷபரியான் தரபா கபலபா. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பழி வாங்குகிற, பொறாமைப்படுகிற, எரிச்சல் படுகிற பொல்லாத கூட்டத்தின் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக, தலையை உயர்த்துவீராக. கம்பெனியில், வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே, அவர்கள் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே எத்தனை பொறாமை எரிச்சல் உள்ளவர்கள், பழி வாங்குகிற மக்கள் எங்களை சுற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரே, அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை மனதார நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவங்களை பொறுப்பெடுங்க. இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு வந்து யாராவது இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களுக்காக எழுந்து கிரியை செய்யுங்கப்பா. ஈசாக்கு வாழ்க்கையிலே செய்த அதே காரியத்தை தாவீது வாழ்க்கையிலே, ஆபேல் வாழ்க்கையிலே பல சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம். எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் தொடர்ந்து எங்களை யோசேப்பை உயர்த்தினது போல இந்த போட்டி பொறாமை நிறைந்த இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக. அதற்கு மாறாக நாங்கள் ஏதும் செய்ய மாட்டோம். அவங்க செய்வனை செஞ்சிட்டாங்க, நாங்களும் செய்வனை செய்வோம் என்ற இந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களை மன்னிக்க இருதயத்தை எங்களுக்கு தாரும். செய்தி கொடுத்த நம்முடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்தும். கேட்ட எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாய் தந்த அந்த அன்பின் காணிக்கை, தசம பாகங்கள், மிஷனரி காணிக்கை, ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. சுகவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தேவ சமாதானத்தால் நிரப்பி அனுப்புவீராக. மகதனா மரியாள் கண்ணீரோடு ஓடி வந்தாள், குழப்பத்தோடு வந்தாள், ஒரு எதிர்பார்ப்போடு வந்தால். நாங்கள் அப்படிதான் வந்திருக்கிறோம். திரும்பி செல்லும் போது அன்னாளின் அந்த மகதனா மரியாளின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. சமாதானத்தோடு புறப்பட்டு போனாள். அப்படி நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். உடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க, ஊழியர்களாகிய நாங்களும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.